ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நான் கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன். இதோட முன் பார்ட்டும் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பேக் நெக்கில் போட் நெக் வச்சு பைப்பிங் வச்சு ஒரு சின்னதாக பூ டிசைன் கொடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு கொஞ்சம் உங்களால் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் லென்த்து பார்த்திங்கனாக்கா எனக்கு 14 இன்ச்சு எடுத்திருக்கிறேன். ஷோல்டர் பார்த்திங்கன்னா எனக்கு 6 இன்ச்சு எடுத்திருக்கிறேன். ஆம்கோல் பார்த்திங்கன்னா எனக்கு 5.75 இன்ச்சு நான் எடுத்திருக்கிறேன். நெக் லென்த்து பார்த்திங்கனாக்கா எனக்கு 10.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கிறேன். ஏற்கனவே நெக்கு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இது போட் நெக் எப்படி கட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக தான் இப்போதைக்கு சும்மா காட்டுறேன். இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு 4 இன்ச்சு கேப்பில் நான் போட் நெக்கு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் மார்க் மட்டும் உங்களுக்கு இப்போதைக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை எல்லாமே ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் ஆல்ரெடி. இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கேன்வஸ் ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் நான் 3 இன்ச்சு லென்த்தில் 1.5 இன்ச்சு அகலத்தில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும். லைட்டாக ஹார்ட்டின் ஷேப் மாதிரி இது இருக்கும். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரே டைமில் நான் 6 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அளவுகள் மாறிடக்கூடாதுன்னு. இப்போ சேரீ கிளாத்தை நான் எடுத்துருக்கிறேன். சேரீ கிளாத்தில் ஒவ்வொன்றா இதை வச்சு நம்ம பதிச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே மாதிரியே பதிச்சு நம்ம ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். அந்த மாதிரி வரும்பொழுது தான் நமக்கு அளவுகள் மாறாமல் அந்த லைனும் மாறாமல் வரும். அந்த லைன்ஸ் மாறாமல் வந்தால் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்றா கொஞ்சம் இந்த டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ 6ஐயும் நான் போட்டு எடுத்துட்டேன். இப்போ அது ஒவ்வொன்றா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு பீஸாக நீட்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சேரீ கிளாத்தை நான் எடுத்துருக்கிறேன். சேரீ கிளாத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கலர்ஸும் இருக்குது. அதனால் அதை எடுத்துருக்கிறேன். அதை வச்சு தான் நான் இப்போ பைப்பிங் பண்ண போகிறேன். பைப்பிங் பண்ணுறது மட்டும் மெதுவாக கொஞ்சம் அழகாக நிறுத்தி பண்ணுனா இந்த டிசைன் சூப்பராக இருக்கும். இது என்னோடய ப்ளவுஸ் இதுங்கிறதுனால நான் அதிகமாக ஹெவியாக போடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால் நான் ஒரு சிம்பிளான ஒரு 3 பூ வச்சு பைப்பிங் வச்சு தான் ஸ்டிச் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ பைப்பிங் பீஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் பைப்பிங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் போடும்போது பார்த்திங்கன்னா ஈவனாக போடுங்க. அப்போ தான் நம்ம அப்படி உருட்டும் போது கரெக்டாக ஈவனாக வரும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த குட்டியான ஒரு பூவில் போடும்போது. ஆனால் போட போட பழகிடும். ஃபஸ்ட்டு எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. சரியாக பைப்பிங் வராமல் இருந்துச்சு இந்த பூவெலாம். இப்போ போட போட கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம எதையுமே கஷ்டம்னு விட்டுறக்கூடாது. முடியலைனாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அது எப்படி நம்மளுக்காக தெரியும். எதுக்கு எப்படி ஐடியா பண்ணால் எந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம், ரொம்ப நல்லாவும் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணினா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் உருட்டி விட்டு கீழே மடித்து விடுறேன். பாருங்கள், மடித்து விட்டுட்டு அந்த பாயிண்ட்லேயே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். யார் எந்த சூழ்நிலையில் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு தெரியாது. ஆனால் என்னோடய ஸ்டிச்சிங் ஒர்க்கை வச்சு தான் என்னோடய பிழைப்புமே நடத்துகிறேன்.
என் பொண்ணை படிக்க வைக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். அந்த மாதிரி நான் ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. அப்போ தான் நான் கொஞ்சம் மேலே வர முடியும். உங்களால் ஒரு இன்கம் பார்க்க முடியும். அந்த இன்கம் வந்து எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். என் பொண்ணு படிப்பு செலவுக்கு ஒரு உதவியாக இருக்கும். மெதுவாக நான் வந்து பைப்பிங்கை வந்து உருட்டி கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி 6 பீஸையுமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் பைப்பிங் பண்ணி. இப்போ மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா சேர்த்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ ஈவனாக இருக்க என்னென்னு பார்த்து எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்டு சாரீ கிளாத்தில் நான் வந்து பைப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு 2 பீஸ் கட் பண்ணுறேன். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் ஒரு இன்ச்சு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி அதை வந்து திருப்பி தான் அடிக்க போகிறோம். திருப்பி அந்த திருப்புற கம்பி வச்சு நான் திருப்பி எடுத்துட்டேன். திருப்பி எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். போட் நெக்கிலேருந்து ஒரு இன்ச்சு கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு சிம்பிள் நெக்கு தான். ஏன்னா எனக்குங்கிறதுனால நான் வந்து அதிகமாக எதுவும் ஹெவியாக நான் போடவே இல்லை. எனக்கு அதிகமாக கிராண்டாக இருக்கிறது பிடிக்காது. கொஞ்சம் சிம்பிளாக பேட்டர்ன் ஒர்க்கு எனக்கு பிடிக்கும். அதனால் நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பைப்பிங்கை வந்து நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாம். மெதுவாக ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம நிறுத்திட்டு அந்த பாயிண்டில் வந்து நிறுத்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பெட்டல்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் 3மே கரெக்டாக வச்சுக்கிட்டு குண்டூசி வச்சுருந்தேன். குண்டூசியை வந்து சென்டரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எந்த இடத்துலையும் பார்த்தாலும் நகலாமல் இருக்கும். இப்போ அதை போட்டுக்கிட்டு அது மேலேயே நம்ம வந்து ஈவனாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் பாருங்கள், இப்போ அந்த பெட்டல்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி மெயினாக போட்டுக்கிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். மறுபடியும் சேரீ கிளாத் எடுத்து நான் வந்து பைப்பிங் மாதிரி நெக்கை சுற்றி பைப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு பூவில் பார்த்திங்கன்னா பட்டன்ஸில் வந்து சேரீ கிளாத்தை வச்சு நான் ரெடி பண்ணி பட்டன் வச்சுட்டேன். மேலே வந்து ரெடிமேட் பட்டன் வச்சுருக்கிறேன். எனக்குங்கிறதுனால நான் சிம்பிளாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.